லாஸ்ட் வீடியோல வந்து இது என்ன ஜெல் பாலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். யாரும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஓகே, நம்ம பிரைடல்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணும்போது கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கிளிட்டருக்கு பதிலாக இந்த மாதிரி டைமண்ட் ஜெல் பாலிஷ் அது மாதிரி தான் யூஸ் பண்ணணும். நம்ம பிரைடல்ஸ்க்கு வந்து மேக்கப் பண்ணும்போது எப்படி ஹெச்டி ப்ராடக்ட்னு தனியாக இருக்கும், அது மாதிரி நார்மல் ப்ராடக்ட்ஸ் தனியாக இருக்கும். ஓகேவா? அது மாதிரி இதுலேயுமே வந்து நெயிலுக்கு வந்து நீங்கள் நார்மல் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது பிரைடலுக்கு அந்த அளவுக்கு எடுப்பா தெரியாது. இதுவே வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஜெல் பாலிஷ், இது பேர் வந்து டைமண்ட் ஜெல் பாலிஷ். இதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கிளிட்டர்ஸ் வந்து ரொம்ப இதுல வந்து ஃபைனா இருக்கும், ரொம்ப ஃபைன் கிளிட்டர்ஸா இருக்கும். வெயில்ல அவுட்டோர் ஷூட் அது மாதிரிலாம் போகும்போது இது ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு அழகா தெரியும், ரொம்ப அழகா தெரியும். அதுக்காக யூஸ் பண்றது தான் வந்து இந்த டைமண்ட் ஜெல் பாலிஷ். இது எப்படி யூஸ் பண்ணணும் பாருங்க. நம்ம வந்து டிப் வந்து எப்பயுமே பஃப் பண்ற மாதிரி பஃப் பண்ணிக்கோங்க. உங்க நெயிலா இருந்தாலும் டிப்பா இருந்தாலும் பஃப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பஃப் பண்ணிட்டு நம்ம எப்பயுமே பண்ற ப்ராசஸ் தான். டிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஷைனஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மேட் ஃபினிஷில் இருக்கும். இப்போ வந்து அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கலாம். இந்த மாதிரி அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. அப்போதான் அதுக்கு மேலே ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் ஆகும். ஓகேவா? இப்போ இதுக்கு மேலே பேஸ் கலர் வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பேஸ் கலர் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களோட ரிஃப்ளெக்டிவ் டைமண்ட் ஜெல் பாலிஷை நீங்கள் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணுங்க. இது வந்து நீங்க வெயில்லலாம் போய் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். நார்மல் ஜெல் பாலிஷ் மாதிரி இல்லாம, நார்மல் ஜெல் பாலிஷ்மே நல்லா அழகா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு மேல இந்த டைமண்ட் ஜெல் பாலிஷ் நீங்க அப்ளை பண்ணும்போது இன்னும் கிளாஸியா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறது வந்து நல்லா வெயில்லையோ அந்த மாதிரி போனீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுறது நல்லா தெரியும். ஓகேவா? இதை வந்து 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். இந்த ஜெல் பாலிஷ்மே வந்து மேலே வந்து அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுங்க. இந்த மாதிரி அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு மேலே வந்து உங்களுக்கு ரொம்ப திக்னஸாக இருக்குது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின் லேயராக தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ரொம்ப தின் லேயராக தான் அப்ளை பண்ணியிருக்கோம். இதுவே நீங்கள் ரொம்ப திக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா மேலே பஃப் பண்ணிடுங்க. பஃப் பண்ணிட்டு ரொம்ப திக்காக இருக்குது, அப்பையும் ரொம்ப திக்காக இருக்குன்னா ஃபைலர் வச்சு கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க ப்ராடக்ட்டை. ஓகேவா? அதுக்கு மேலே நீங்கள் டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயும் நீங்கள் எதாவது டிசைன் பண்ணுறதா இருந்தால் ஒயிட் கலர் அது மாதிரி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் மேலே டைரெக்டாக டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேஸ் கலர் தான் கொடுத்தோம். பேஸ் கலரே டைரெக்டாக நம்ம வந்து கிளிட்டர் அப்ளை பண்ணிட்டோம், டைமண்ட் ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணாலே போதும். இப்போ நான் 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கியூர் பண்ணிட்டேன். கியூர் பண்ணதுக்கப்புறம் இது வந்து மேலே இருக்கிறது போகாது. ஜெல் பாலிஷ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கோ அதே மாதிரி இந்த டைமண்ட் ஜெல் பாலிஷும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து அதில் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் வந்து டைரக்ட் யூடியூப்பில் வந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்டில் வந்து உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு வந்து வீடியோவாக தான் போடணுன்னா நான் வீடியோவாகவும் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.